ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டியோட ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பொன் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நியூ இயர் ஆஃபர் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் ஆஃபர் வந்து பொன் புத்தாண்டு. இது வந்து தமிழ் நியூ இயருடைய ஆஃபரு. என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து ஆஃபர்ஸ். நியூ கோல்டு வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 75 ரூபா வந்து லெஸ் பண்ணி தராங்க பெர் கிராமுக்கு. இதே ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 75 ருபீஸ் வந்து பெர் கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணி தராங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கோல்டு ஜுவல்லரி எடுத்திங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் 75 தருவாங்க, புதுசாக வாங்கினாலும் 75 தருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 பக்கம் வந்து உங்களுக்கு கோல்டு போட்டால் வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஆனால் ஜுவல்லரியாக எடுத்தால் மட்டும்தான் இந்த லாபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட், அன்கட் டைமண்ட். அது வந்து நீங்கள் வாங்குறீங்க சப்போஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% ஆஃபர்ஸ் தராங்க. ரெண்டுமே டைமண்ட் வாங்கினாலும் சரி, அன்கட் வாங்கினாலும் 10% ஆஃபர். சில்வரில் என்ன ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 25% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் இன் சில்வர் ஆர்டிகல்ஸ், 10% ஆஃபர் ஆன் சில்வர் ஜுவல்லரி. இது வந்து சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த பூஜை பொருட்கள், அவங்களே வந்து எதனா சம் வந்து ஐடல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஆர்டிகல்ஸ்க்கு வந்து 25 தராங்க. எம்ஆர்பி ஐட்டம், இந்த டேக் ஐட்டம் அப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் டேக் ஐட்டம், அதுக்கெலாம் வந்து 10% ஆஃபர்ஸ் வந்து தராங்க. இந்த ஆஃபர் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அண்டு பாண்டிச்சேரி, இந்த 2 ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இதில் மெயினாக எல்லோரும் என்ன கேட்பீங்கன்னா, கோல்டு காயினுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குதா சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. கோல்டு காயின் ஆஃபர்ஸ் இப்போ வரைக்கும் சொல்லலைப்பா. கண்டிப்பாக சொன்னாங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயாச்சும் போடுறேன், அப்படின்னா ஷார்ட்ஸ்லேயாச்சும் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் ஆஃபர்ஸ் போடலை. இதுதான் வந்து இப்போ வந்து நியூ இயருக்கு கொண்டு வந்த தமிழ் நியூ இயருக்கு கொண்டு வந்த ஆஃபர்ஸ். அக்ஷய திதிக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டாங்களா, அக்ஷய திதி ஆஃபர்ஸ் நீங்கள் இன்னும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அக்ஷய திதி ஆஃபர் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன். லாஸ்ட் இயர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராமுக்கு வந்து 60 ருபீஸ் வந்து கொடுத்தாங்க. நியூ வாங்கினாலும் சரி, ஓல்டு வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து 75 ருபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த பொன் புத்தாண்டுக்கே வந்து 60 ருபீஸ் தான் கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ 75 கொடுத்ததுனால இப்போ வந்து அவங்க 75 ருபீஸ் வந்து கான்சன்ட்ரேஷனாக மாற்றுறாங்க. எல்லாத்துலேயுமே 75 ருபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கோல்டு காயினுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்களா, ஏன்னா வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. கோல்டு காயின் கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் வந்து அவங்க குறிப்பிட்ட நாள் அந்த ஃபங்க்ஷன், அந்த அக்ஷய திதி வரப்போகுதுன்னா ஒரு 2 or 3 டேஸ் பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அக்ஷய திதிக்கு மறுநாள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. கோல்டு காயினுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் வெயிட் பண்ணி வாங்குங்க. இப்போ தங்கம் விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வந்து 8400 ரூபாய் இன்றைக்கி விற்குது. நான் வந்து இதை மார்னிங் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் வந்து 8200 இல்லைனா வந்து 8150 வரக்கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வர வர நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க, பார்த்து வாங்க. அது இல்லாமல் நீங்கள் சீட்டெல்லாம் கட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து 9:30க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் ரேட்டை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி இன்க்ரீஸாக டிக்ரீஸ்ன்னு போடுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. இது இன்றைக்கி இன்க்ரீஸாக இருக்குது, நாளைக்கு டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லை. அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்றைக்கி இன்க்ரீஸ்னால் நீங்கள் கட்டலாமா வேணாமா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா 9:30க்கு நான் மறுநாள் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் தானே பேமெண்ட் கட்ட போகிறீங்க, உடனே கட்டிடலாம். அதனால் வந்து நீங்கள் கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. தங்கம் வாங்கினவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து வாங்க. இது வந்து என்னுடைய முழு கருத்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கூட போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து குறையுன்ற மாதிரி ஒரு ஐடியா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. குறைஞ்சிக்கிட்டும் வருது படிப்படியாக. 8560 இருந்த கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சப்போஸ் வந்து 8000க்கு பிலோ வந்துச்சுனாலும் நமக்கு லாபம் தானே. ஒரு 500 ரூபாய் நமக்கு வந்து லாபம் தானே. அதனால் வந்து கோல்டு ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதையும் பார்த்துக்கோங்க. சில்வரும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சில்வர் பார்த்திங்கன்னா வந்து 114 or 115 வரைக்கும் நான் பார்த்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று 108 ருபீஸ் விற்குது. அகைன் இன்றைக்கும் குறையுது. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து இன்றைக்கும் வந்து 105 ருபீஸ் வரலாம் மேபி. நான் இன்றைக்கும் குறையுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சில்வர் வாங்க போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து வாங்க. கோல்டு வாங்கினாலும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து கோல்டு ரேட், சில்வர் ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டே வருது. சப்போஸ் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது, திடீர்னு ஒரு ஹைக்கு கொடுக்கும் போது தான் வந்து அகெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ குறைஞ்சிக்கிட்டே வரதுனால
காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து மொத்தமாக நான் வந்து கோல்டுலேயே நான் சேவிங்ஸ் பண்ண போகலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ராங். ஏன்னா வந்து கோல்டுலேயே நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா வந்து சப்போஸ் வந்து இந்த மாதிரி ட்ராபேக் ஆகிடுச்சு குறையுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டம் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சமாச்சு பிரித்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, இப்போ கரெக்டாக ஏப்ரலில் வந்து என்ன ஆஃபர்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரே சிஸ்டமாக வந்து கோல்டுலேயே சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வேரியேட்டாக பிரித்து போடுங்க சேவிங்ஸ் அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். என் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரே சேவிங்ஸாக போகாதீங்க. ஒரு 3-4 சேவிங்ஸ் போகுங்க. ஏதோ ஒன்று நமக்கு வந்து ட்ராபேக் ஆகிடுச்சினாலும் மீதி வந்து நமக்கு ஒன்று கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதனால் வந்து 2-3 சேவிங்ஸாக வாங்க. இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஒரு 10,000 நான் கையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 5,000 கோல்டு வாங்க, மீதி 5,000 வந்து வேறு எதனா சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்வேனே தவிர மொத்தமாக 10,000 எடுத்து போய் கோல்டு வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் பிரித்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக வந்து நான் இன்றைக்கே போய் 1 பவுன் வாங்க போகிறேன், 2 பவுன் வாங்க போகிறேன்ட்டு 1 கிராம் வாங்குங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இன்னொரு 1 கிராம் வாங்குங்க. அது மாதிரி தான் வாங்கணும் தவிர நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே நாள் வாங்கிட்டு மறுநாள் வந்து கொஞ்சம் ஹைக் ஆனால் நமக்கு லாபம். சப்போஸ் இப்போ டவுன் ஆகிட்டே வருது, டவுன் ஆகிடுச்சுன்னா சில பேர் இதை ஃபீல் பண்ணுவீங்க, நான் வாங்கின அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து அதிகமாக விற்றுச்சு, இப்போ பாருங்கள் குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் வந்து இது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் பண்ணாதீங்க. கோல்டு வந்து நம்ம ஒரு சேவிங்ஸு, ஒரு பொருள் தான். இதை வந்து நம்ம என்றைக்கு இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால் வந்து நீங்கள் நான் வாங்கிட்டேன், நான் கொஞ்சம் நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன் ஃப்யூச்சருக்காக நீங்கள் யோசிக்கிறதா இருந்துச்சுன்னா கோல்டு பக்கம் போங்க. ஏன்னா கோல்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். அதனால் வந்து கோல்டை வந்து நீங்கள் அப்படி தான் பார்த்து வாங்கணுமே தவிர நான் வாங்கிட்டேன் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து படிப்படியாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வந்து அதுக்குள்ளே ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 5,000 சீட்டு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 5,000 சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வாங்கியிருக்க முடியும், ஒரு கிராம் வாங்கியிருக்க முடியும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 கிராம் தான் வருது, பரவாயில்ல 1/2 கிராமும் நம்ம சேவிங்ஸ் பண்ணி தான் வாங்கியிருக்குமே தவிர நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் விடல. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு உண்டு, ஆனால் இப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்குது. இன் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது முழுக்க என்னுடைய கருத்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க இப்போ கோல்டு வாங்க போகிறீங்களா இல்லை வெயிட் பண்ணி வாங்க போகிறீங்களான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா என்னுடைய தாட் மட்டும் அப்படி இருக்குதா, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து அக்ஷய தீதி ஆஃபர்ஸாக வந்து நம்ம வந்து எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். போத்தீஸில் சொல்லியிருக்கிறேன், தென் பார்த்தா பிரின்ஸ் ஜுவல்லரி, பீமா, என்ஏசியில் சொல்லியிருக்கிறேன். இப்போ தங்கமயில் வந்து புதுசாக வந்து சென்னையில் இன்னும் 2 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன ஆஃபர்ஸ் தந்துருக்குறாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஆஃபர்ஸ்லாம் அவைல் பண்ணுங்கள். என்னென்ன ஆஃபர்ஸில் வந்து நம்ம வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிராமுக்கு வந்து இந்த 100 ரூபாய் ஆஃபர், கிராமுக்கு 50 ரூபா ஆஃபர் அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து ஜுவல்லரி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கோல்டு காயினுக்கு இந்த ஆஃபர்ஸ் இருக்குதான்னு கேட்குறீங்க. கோல்டு காயினுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸ் தர மாட்டாங்க. கோல்டு காயினுக்கு எப்போவுமே வந்து 0% VA இந்த ஆஃபர்ஸ் தான் தருவாங்களே தவிர கோல்டு ரேட்டை வந்து கம்மி பண்ண சான்ஸே இல்லை. அதனால் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னாவே கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினா தான் அந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. கோல்டு காயினுக்கு இந்த 0% VA இது மட்டும் தான் எப்போவுமே கொடுப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் இருக்கும்போது கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வந்து கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டட், சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.